Hello, welcome to Keerthusplatter. இன்னைக்கு நம்ம என்ன சமைக்க போறோம்னு பாத்தீங்கன்னா வாழைப்பூ வடை ஓட்ஸ் வச்சு எப்படி செய்யறதா பார்க்க போறோம். இது ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் பாத்தீங்கன்னா 2 கப் வாழைப்பூ, 2 கப் ஓட்ஸ், 1 வெங்காயம், 6 காஞ்ச மிளகாய், கொத்தமல்லி கருவேப்பிலை, 6 சின்ன வெங்காயம், 5 துண்டு இஞ்சி, 8 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு பட்டை, 3 கிராம்பு, 1 டேபிள்ஸ்பூன் சோம்பு, தேவையான அளவு உப்பு. ஜார்ல ஒரு பட்டை சேர்த்துக்கோங்க, 3 கிராம்பு, 1 டேபிள்ஸ்பூன் சோம்பு, ஒரு 6 சின்ன வெங்காயம், ஒரு 8 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க, ஒரு 5 துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க, ஒரு 6 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க, 1 டேபிள்ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா அரைச்சிடுங்க. இப்போ இதில் வாழைப்பூ சேர்த்திக்கலாம். இதுலேருந்து ஒரு கைப்பிடி வாழைப்பூ தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது தண்ணி இல்லாமல் அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க, தண்ணி எதுவும் சேர்த்த வேண்டாம். ஓட்ஸ் சேர்த்திக்கலாம். நம்ம பாதி பாதியாக சேர்த்து அரைச்சிக்கலாம். தண்ணி லைட்டாக தெளித்து அரைச்சிக்கோங்க. இப்போ கொஞ்சோண்டு தண்ணியும் சேர்த்துக்கோங்க. ஒருவேளை தண்ணி அளவு மிச்சமாகிடுச்சுன்னா ஓட்ஸை தனியாக பவுட்ரு பண்ணி சேர்த்துக்கோங்க லாஸ்ட்டாக. இப்போ இதில் மிச்சம் இருக்க ஓட்ஸும் சேர்த்திக்கலாம். இப்போ நம்ம இதை தனியாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சாச்சு. இது கூட வெங்காயம் சேர்த்திக்கலாம். கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த வாழைப்பூவும் ஒரு கைப்பிடி சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். வாழை இலையில எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ இதுலேருந்து சின்ன பால் மாதிரி உருட்டிக்கோங்க. இப்போ இது மேலே ப்ரெஸ் பண்ணுங்க. கையில் ஒட்டுச்சுன்னா எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ இதுலேருந்து அழகாக எடுத்துடலாம். நம்மளோட வடை ரெடி. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ இதில் ஒரு வடையாக போட்டுருங்க. மீடியம் ஹீட்லேயே வச்சு பொரிச்சுக்கோங்க.
இப்போ கலர் லைட்டா சேஞ்ச் ஆன உடனே திருப்பி விடுங்க. இப்போ கலர் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ இதுல இருந்து எடுத்துடலாம். இது ரொம்ப ஈஸியான ரெசிபி. கண்டிப்பா வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. நம்மளோட சூப்பரான வாழைப்பூ வடை ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.